வேலையில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த 31ஆம் தேதி சம்பளம் வரணுங்கிற பயத்திலே இருப்பான். அவன் வாழ்க்கையே 31ஆம் தேதி நோக்கி தான் ஓடிட்டுருக்கும், கிளாக்கு ஓடிட்டு தான் இருக்கும். எப்போதுமே பிஸ்னஸ் பண்ணுறது பெட்டர். ஒரே வேலையை நீ எம்ப்ளாயியாக இருந்தும் செய்ய முடியும், கன்சல்டண்ட்டாக இருந்தும் செய்ய முடியும்னா கன்சல்டண்ட்டாக இருந்து செய்யலாம். பிஸ்னஸ்காரங்களாம் என்ன பெரிய அட்வான்டேஜ்னா, இப்போ நீ வேலை செய்கிற, சம்பளம் வாங்குற, நீ ஒன்று டேக்ஸ் கட்டினப்புறம் தான் நீ செலவு பண்ண முடியும். ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவன் எப்படின்னா, எல்லா செலவையும் கணக்கு எழுதிட்டு, அவன் வாங்குகிற ஜெட்டி பனியன் வரைக்கும் கணக்கு எழுதிட்டு மீதி இருக்கிறத தான் டேக்ஸ் கட்டுவான். நீ டேக்ஸ் கட்டிட்டு செலவு பண்ணுவ, அவன் எல்லா செலவும் போக டேக்ஸ் கட்டுவான். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறது ஈஸி, வேலைக்கு போகிறது கஷ்டம். வேலைக்கு போனால் டேக்ஸ் ஜாஸ்தி, பிஸ்னஸ் பண்ணால் வேலைக்கு டேக்ஸ் கம்மி. இப்போ நீ பண்ணுற வேலையை சம்பளத்துக்கு பண்ணேன்னா உனக்கு டேக்ஸ் கட்டுற மாதிரி வரும். நீ அதே கன்சல்டண்ட்டாக பண்ணேன்னா கணக்கு எழுதி டேக்ஸே கட்ட வேண்டாம்.